இந்த மண்ணிலே ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலைக்காக தமிழ்நாடு முழுவதும் தன்னுடைய போர்க்குரலை எழுப்பிய இம்மண்ணிலே விதையான மக்கள் போராளி பழனி பாபா அவர்களுக்கு முதலில் என்னுடைய வீர வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருமை நண்பர்களே, தமிழ்நாட்டிலே இது தேர்தல் காலம். ஆனால் நமக்கு இது நெருக்கடி காலம். பழனி பாபா அவர்களுடைய இந்த படுகொலை நினைவேந்தல் இருக்கிறது. இதற்கு தலைமை தாங்கிக் கொண்டிருக்கிற தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியினுடைய தலைவர் அருமை தோழர் KM ஷரீப் அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே பங்கெடுக்க வருகை தந்திருக்கிற அனைத்து தோழர்களுக்கும் உங்களுக்கும் தமிழ்நாடு கம்யூனிஸ்ட் கட்சி மாலைமா சார்பாக என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்வு நமக்கு சில செய்திகளை சொல்லுகிறது. இந்த ஓராண்டிலே தமிழ்நாட்டிலே கால் வைக்க முடியாமல் திணறிக் கொண்டிருந்தவர்கள் இன்றைக்கு மதுரையை, தமிழ்நாட்டை அயோத்தியாக்குவோம் என்கிற ஒரு குரலை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு 4 நாட்களுக்கு முன்னே கோவை சென்றிருந்தேன். கோவையிலே ஒரு புதிய முழக்கம். கோவை இன்றைக்கு காவிகளுடைய பிடிக்குள்ளே வந்திருக்கிறது. அவர்கள் ஒரு புதிய முழக்கத்தை எழுப்புகிறார்கள். கோவையை கோத்ராவாக்குவோம் என்பது கோவையிலே காவிகளின் முழக்கமாக இருக்கிறது. மதுரையையும் திருப்பரங்குன்றத்தையும் அயோத்தியாக்குவோம் என்பது அவர்களுடைய முழக்கமாக இருக்கிறது. 2026 தேர்தல் அவர்களுக்கு நோக்கமாக இருக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டிலே ஒரு மிகப்பெரிய வலைப்பின்னலை உருவாக்கி இருக்கிறார்கள். நீதிமன்றத்திலே வெளிப்படையாக RSS நீதிபதிகள் தமிழ்நாட்டு உயர்நீதிமன்றத்திலே மதுரை உயர்நீதிமன்ற கிளையிலே வந்து அமர்ந்திருக்கிறார்கள். நண்பர்களே, வடக்கே இருப்பவன் ஒரு வழக்கை தீர்க்க வேண்டும், குவாஷ் பண்ண வேண்டும் என்றால் அவன் மதுரை உயர்நீதிமன்ற கிளையை நோக்கி வருகிறான். அங்கே தன்னை சனாதனவாதி என்று சொல்லிக் கொள்ளுகிற GR சாமிநாதன் அவைக்கு அந்த வழக்கு கொண்டு வரப்படுகிறது. ஸ்ரீமதி என்கிற ஒரு RSS காரனுடைய மனைவி நீதிபதியாக இருக்கிறார். வழக்குகள் அங்கே கொண்டு வரப்படுகிறது. நண்பர்களே, வரிசையாக தீர்ப்புகள் நமக்கு எதிராக, இஸ்லாமிய சமூகத்திற்கு எதிராக. உங்களுக்கு வழிபாட்டிலே பள்ளிவாசல், தர்கா வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் இஸ்லாமியர்களுடைய அடையாளம், இஸ்லாமியர்களுடைய உரிமைகள் ஒவ்வொன்றாக தமிழ்நாட்டிலும் பறிபோய் கொண்டிருக்கிறது. நண்பர்களே, முதல் தீர்ப்பு திருப்பரங்குன்ற மலை மேல் இருக்கிற தர்காவுக்கு கந்தூரியின் பெயரால் வழங்கப்பட்ட ஆடு கோழி பலியிடுவது என்கிற நம்முடைய வழிபாட்டு உரிமை சட்ட ரீதியாக, தீர்ப்பு ரீதியாக பறிக்கப்பட்டிருக்கிறது. நண்பர்களே, இரண்டாவதாக அங்கே சந்தனக்கூடு விழாவிற்காக மேலே மலை மேலே கொடியேற்றுவது வழக்கம். அது டிசம்பர் 21ஆம் தேதி சந்தனக்கூடு விழாவிற்கான கொடியை மேலே ஏற்றினார்கள். காவல்துறை புடைசூழ கோயில் திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகம் ஒத்துழைப்போடு அந்த
சந்தனக்கூடு விழாவிற்கான கொடி மேலே ஏற்றப்பட்டது. 6ஆம் தேதி, ஜனவரி 6ஆம் தேதி சந்தனக்கூடு நடைபெற்றது. காவல்துறை நிரம்பி இருந்தது. நாங்களெல்லாம் சந்தனக்கூடு மேடையிலே இருந்தோம். ஆனால் ஒரு வாரம் கழித்து கிட்டத்தட்ட 21ஆம் தேதி ஏற்றிய கொடியை 6ஆம் தேதிக்கு பிறகு, சந்தனக்கூட்டுக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து அந்த கொடி அகற்றப்பட வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தீர்ப்பளிக்கிறது நண்பர்களே. அது 2வது தீர்ப்பு. ஸ்ரீமதி என்கிற அந்த நீதிபதி 50 பேர் தான் மலைக்கு இஸ்லாமியர்கள் செல்ல வேண்டும் என்கிற ஒரு தீர்ப்பை கொடுக்கிறார். மீண்டும் அங்கே கந்தூரிக்காக ஆடு கோழி பலியிடக்கூடாது என்கிற தீர்ப்பையும் கொடுக்கிறார்கள். ஆக நீதிமன்ற தீர்ப்புகளாக, நீதிமன்றத்தில் வழங்கப்படுகிற தீர்ப்புகளாக நம்முடைய உரிமைகள் சனாதன பார்ப்பன நீதிபதிகளால் பறிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டும் நண்பர்களே. அநேகமாக நான் ஒரு 10 ஆண்டுகளுக்கு மேலே இந்த பழனி பாபா பலியிட நிகழ்வில் நான் கலந்து கொண்டிருக்கிறேன். இந்த ஆண்டு அதிகமாக சாலையில் ஒரு கரைச்சலை பார்க்க முடிகிறது, ஒரு இரைச்சலை பார்க்க முடிகிறது நண்பர்களே. அமைதியாக தமிழக மக்கள் ஜனநாயக கட்சியால் அரசியல் கடமையோடு நடத்தி கொண்டிருக்கிற இந்த நிகழ்வு பல்வேறு தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது என்பதை நம்மால் பார்க்க முடிகிறது நண்பர்களே. அரசியல் ரீதியாக பழனி பாபா நம்மிடம் எதை சொன்னாரோ, உறுதிமொழி எடுக்கிற இடத்தில் அருமை தோழன் ஷெரீப் அவர்கள் சொன்னார், பெரியாரையும் அம்பேத்கரையும் ஏற்றுக்கொள்ளாதவன் எங்களுக்கு நண்பனாக தோழனாக இருக்க முடியாது என்பதை உறுதிமொழியாக அங்கே பழனி பாபா நினைவிடத்திலே எடுத்தார். அதே செய்தியை சொல்லுகிறோம். தமிழ்நாட்டிலே சவாலுக்குரிய கடமைகள் நம் முன்னே கூடுதலாகி கொண்டிருக்கிறது. சவாலுக்குரிய நம்முடைய உரிமைகள் பறிபோய் கொண்டிருக்கிறது. பழனி பாபா நினைவு நாளை நாம் சபதமேற்கும் நாளாக முன்னெடுக்க வேண்டும். RSSஐ கருவறுக்க வேண்டும். இங்கே இந்துத்துவ அரசியலை இஸ்லாமிய தாக்குதலுக்காக பயன்படுத்துகிற அந்த காவிப்படை பொள்ளாச்சியோடு முடியவில்லை நண்பர்களே. அவர்கள் திருப்பரங்குன்றம், பொள்ளாச்சி, சென்னிமலை, கோவை என வரிசையாக வந்து கொண்டிருக்கிறார்கள். நாம் களம் காண வேண்டிய அவசியம் இருக்கிறது. பல்வேறு அரசியல் அமைப்பு தலைவர்கள் இந்த மேடையிலே ஒவ்வொரு ஆண்டும் வந்து செல்லுகிறார்கள். அவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து நாம் நம்முடைய சமூக கடமையை, நம்முடைய சமாதான கடமையை, சனாதன எதிர்ப்பு கடமையை, சமநீதிக்கான கடமையை முன்னெடுக்க வேண்டும். வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் தோழர்களே.